வணக்கம். ஐம் ரியலி ஹாப்பி. தமிழ்நாடு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த வேர்ல்டு கப் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுடைய துணை முதலமைச்சர் ஸ்போர்ட்ஸ் எடுத்த உடனே ஏஷியன் சாம்பியன்ஷிப் நடத்தி வேர்ல்டு கப் ஜூனியர் வேர்ல்டு கப் நடத்தி அதுலேயும் நம்ம வந்து பிரான்ஸ் மெடல் எடுத்ததுங்கிறது மிகப்பெரிய வெற்றி. உங்களுடைய பங்களிப்பு வந்து மீடியாவுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே எல்லாரும் ஹாப்பி. தமிழ்நாடு மீடியா வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த இடத்துல அதை கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த தமிழ்நாடு ட்ராக்னை வந்து லாஸ்ட் டைம் நம்ம எடுத்து பண்ணும்போது அசோக் இன்னைக்கு வரல. அவர் எப்போதும் நான் மென்ஷன் பண்ணோம். நம்ம வேர்ல்டு கப் ஜூனியர் டீமோடைய வீடியோ அனலைசேஷன் இருக்கிறாரு. அவரும் நானும் ஒரு 2 மாதமாக ஒவ்வொரு பிளேயராக பார்த்து எடுத்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவில் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஆடிட்டு, மலேசியா இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஆடிட்டு வந்திருக்கிற கார்த்தி, நம்மளுடைய செல்வராஜ், அவர் வந்து நேவி இப்போ ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு பெஸ்ட் அஃபென்ஸாக இன்னைக்கு ஆடிட்டு இருக்காரு. அருண் யங்கஸ்ட் பிளேயர் இன் அவர் டீம், 17 years old, இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு. நேற்று தான் இந்தியா கேம்ப்ல இருந்து வந்திருக்கிறாரு. இன்னைக்கு மார்னிங் தான் வந்தார். அவரும் ஜூனியர் இந்தியாவில் நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் ஆடுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பிருத்திவி, அவரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டர். இது வந்து 4 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் தெரியும். இந்த வேர்ல்டு கப் எஃப்ஐஹெச்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல் கீப்பர். அந்த அவர் எடுத்த அந்த ஷூட் அவுட்னால தான் நம்ம வந்து இந்த பிரான்ஸ் மெடலுக்கே போனோம். பிரின்ஸ், ஸோ அவரை சொல்லாமல் இருக்க முடியாது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். தேங்க்யூ பிரின்ஸ். ஏகா, அவரும் வேர்ல்டு கப்பில் ரொம்ப பெஸ்ட் பிளேயராக இருந்தார். அதே மாதிரி மற்ற உத்தம் இந்தியா பிளேயரு எல்லாருமே, உத்தம் வந்து யூபி இந்தியா, இலக்ரா எல்லாருமே ஜூனியர் இந்தியா ஆடின பசங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் இன்னும் 25th ஜாயின் பண்ணிடுவாங்க டீமில். ஸோ இது வந்து டீமை பற்றி சொல்லிட்டேன். நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸியை பற்றி இந்த இடத்துல நிறைய பேசணும். அவங்க வந்து ஹாக்கியில் இன்வால்வ் ஆகின விஷயம் வந்து அதுக்கு ரொம்ப முதல்ல புள்ளி வச்சது தேவராஜன் சார் அண்டு ஜோசப் 2 பேருக்கும் கண்டிப்பாக சொல்லணும். அவங்க தான் இப்படி ஒரு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லாம் நிறைய டீம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் நிறைய பேரை மீட் பண்ணுற மாதிரி தான் அவங்கள வந்து மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு டே மீட்டிங்லேயே வந்து எடுத்தோடனே அவங்க ஸ்டார்டிங்கே ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. ரொம்ப வெல் பிளான், ரொம்ப சிஸ்டமாகவும் இருந்துச்சு. நம்ம பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறது அப்பவுமே எனக்கு ரொம்ப திருப்தி ஆகிட்டு, இமீடியட்டாக நான் இவ்வளோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை நடத்துகிறவங்க இந்த இடத்துக்கு வந்து இப்படி பண்ணலாம், ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணணும், தமிழ்நாடு பிளேயர்ஸை நிறைய டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னு நான் எஃப்ஐஹெச் பிரசிடென்ட் தையூப் சார்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். அவங்க கூட ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணும்போது மேடமும் அவங்களும் சேர்ந்து மீட் பண்ணும்போது சார்கிட்ட இருக்கிற எனர்ஜி மாதிரி அவங்ககிட்டையும் அதே மாதிரி பண்படுற எனர்ஜி அவங்களும் வச்சுருந்தாங்க. நான் உமன்ஸ் டீமை பார்க்கணும் கண்டிப்பாக. இது வரைக்கும் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து 2 சீனியரில் வந்து நேஷ்னல்ஸில் நம்ம இப்போ மெடலில் இருக்கிறோம். உமன்ஸ் டீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் டெவலப் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் உமன்ஸில் யாரும் வேர்ல்டு கப் ஒலிம்பிக்லாம் போனதில்லை அப்படின்னு அவங்களும் அதே டோனில் பேசும்போது, ஸோ அவங்களுடைய எனர்ஜி, அவங்களுடைய இதில் வந்து தையூப் சார் வந்து
நீங்கள் ஸ்போர்ட்ஸ்குள்ளே ஃபுல்லாக வாங்க. எடுத்தோடனே அவரும் நிறைய பேர் வேர்ல்டில் ஏகப்பட்ட பேரை பார்க்குறாங்க. பெரிய பெரிய இந்தியாவிலேயே நிறைய பீப்புளை பார்த்துக்கிட்டு தான் வராங்க. அவர் பார்க்காத பெரிய கம்பெனிஸே இல்லை. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நெருக்கமாக எல்லாரும் கூட இருந்தாலும் நீங்கள் என்னதான் பிரான்சைசி அப்படின்னு வந்தா கூட ஏன் நீங்க வந்து ஏசியா பாடியில வரணும் அப்படிங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்ண. நான் ஒண்ணுமே பேசல, ஜஸ்ட் வந்து ஒரு பர்சனா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். இவங்க தான் அடுத்த வருஷம் ரன் பண்ண போறாங்கன்னு. ஆனா அவரு வந்து இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி உடனே அவங்களுக்கு ஒரு போஸ்டும் கொடுத்துட்டாங்க. ஆனா அது சும்மாவும் இல்லை. அந்த போஸ்ட் கொடுத்த பிறகு இன்னைக்கு வந்து 2 பேருமே வந்து நல்ல போஸ்ட்ல இருக்கிறாங்க. ஏசியன் ஹாக்கி ஃபெடரேஷன்ல அவங்களுக்கு எஃப்ஐஹெச் போஸ்ட் அடுத்த கொடுக்கலாங்கிற அளவுக்கு அடுத்த ஜிபியில பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. வேர்ல்டு ஹாக்கிக்கு இவங்களுடைய பங்களிப்பு தேவை அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு வந்து அந்த மீட்டிங் அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து டெவலப் போய்கிட்டே இருந்துச்சு. இதோடைய முக்கியமான இதுல வந்து சார் நான் போஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஆனா நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே, எல்லாரும் வாங்கிட்டு அடுத்தால நகர்ந்து போயிடுவாங்க. எங்களுக்கு ஒரு இது வந்திருக்கு, ஒரு கார்டில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுல. ஆனா இவங்க அந்த விஷயத்த செய்யல. சார் நான் ஏதாச்சும் பண்ணணும், என்ன செய்யலாம் என்னைய சேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் இங்க இல்லவே இல்லை, நிறைய டூர்லயே இருக்கிறேன். ஆனா அவங்க என்னைய சேஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவெண்ட் அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஈவெண்டே வந்து ஹாக்கி வந்து தமிழ்நாட்டில் நிறைய கோச்சஸை டெவலப் பண்ணணும், அதுவும் வேர்ல்டு கிளாஸ் கோச்சஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்க்ளேவ் நடத்துனாங்க. பில்டிங் டுமாரோஸ் ஹீரோஸ்ன்னு ஒரு பெரிய அருமையான கான்க்ளேவ். 385 கோச்சஸ் அண்ட் பிசிக்கல் டைரக்டர்ஸ் அதில் அட்டன் பண்ணாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் அகாமடேஷன் கொடுத்து ஃபுட்டு கொடுத்து அந்த ஈவெண்ட் நடத்தும் போது அந்த ஈவெண்ட்ல கான்க்ளேவ்ல அட்டன் பண்ண ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல இருக்கிற எல்லாம் அந்த நம்ம இது எஃப்ஐஹெச் மென் ஜூனியர் மென் டீம் கூட்டு வந்த கோச்சஸ், ஜெர்மனி கோச், பெல்ஜியம் கோச், அவங்க எல்லாருமே வந்து அந்த கான்க்ளேவ்ல வந்து இது பேசுறாங்க. இந்தியாவில் இருக்க டாப் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க 1 டே ஃபுல் டே கான்க்ளேவ் நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த கான்க்ளேவுடைய தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம வந்து இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த 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 பாயிண்ட் வந்து ரொம்ப, ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து வெறும் ஜஸ்ட் ஃபீல்டு மட்டும் இல்லை, அதை தாண்டி ரூம்ல அதாவது ஹோம்ஒர்க் வந்து நிறைய பண்ணணும். ஒரு டீம் வந்து நீங்க வந்து மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோச் வந்து 8 hours ஒர்க் பண்ணா மட்டும்தான் அங்க வந்து கேமே காமிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன அடித்தளம்ங்கிறத அவங்க கரெக்டாக அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து மறக்கவே முடியாது. அதுக்கு ரெகக்னேஷனாக அவங்களுக்கும் வந்து அதே எஃப்ஐஹெச் பிரசிடென்ட் வந்து அவங்கள வந்து சில்வர் மெடல் பண்ணுறதுக்கு அழைச்சு அதையும் ரெகக்னேஷன் கொடுத்தாரு. அதுவும் வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மேட்ச்ல வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த டீமை வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். லாஸ்ட் இயருமே உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். இன்னைக்கு வந்து லீக்கை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம 3rd பொசிஷன்ல இருக்கிறோம் லீக்ல. ஹாக்கி லீக், கிரிக்கெட், கபடிக்கு எடுத்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு டாப்ல வந்திருக்கிறோம். 3rd 4th இருக்கிறோம். இன்னைக்கு மற்ற ஊர்ல இது வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒடிசால மட்டும் நடந்ததை ஏன் இங்க கொண்டு வந்தோம்னா, இங்க வந்து ஒரு பெரிய நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் உள்ள ஆடியன்ஸ் இருக்காங்கிறதுனால தமிழ்நாட்டில் மென் டீம் ஃபர்ஸ்ட் பேஸ் நடத்திட்டு இங்க வந்து மொத்தம் 3rd இருந்து 10th வரைக்கும் 7 days நடக்க போகுது. மொத்தம் 7 daysல 10 matches. ஒரு 3 days மட்டும் 3 matches இருக்கும். 6 o'clock ஒன்றும் 8 o'clock ஒரு மேட்ச் இருக்கிறது மட்டும் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணும். ஸோ லைவ் வந்து சோனியில் வரப்போது, ஹாட் ஸ்டார்லேயும் இது பண்ண போகிறோம். இந்த ஜேர்னியில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. நம்மளுடைய டிராகன்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸும் வந்து தி பெஸ்ட் பிளேயர்ஸை நல்லா செலக்ட் பண்ணியிருக்கிறோம். கோச்சும் வந்து அருமையான கோச்.
அதனால இந்த வருஷம் போடியத்தில் இருப்போங்கிற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. இந்த இவங்களுடைய டீம் ஒர்க்கு, இவங்க பின்னால இருக்க ஒரு பெரிய நேம் சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அவ்வளோ எனர்ஜியான ஆட்களாக இவங்க பின்னால் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் எனர்ஜிங்கிறத தாண்டி அவங்க பின்னால் இருக்கிற நிறைய பேர் நல்ல எனர்ஜியான டீம் இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம இந்த டீம் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு போடியத்தில் இருக்குங்கிற நம்பிக்கையும், ஹாக்கி தமிழ்நாடை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க. இன்னும் நிறைய கிராஸ் ரூட் ப்ரோக்ராம்லாம் நடத்தி இந்த ட்ராக் அண்ட்ஸ்ல தமிழ்நாடு பிளேயர் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு போகணுங்கிற எண்ணத்துல தான் நம்ம இதை உருவாக்கி இருக்கோம். இது